பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. மனிதர்களால் தள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார். பாருங்க, தாவீது தள்ளப்பட்டவராய் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்காரு. அந்த தாவீதைத்தான் கர்த்தர் தேசத்துல உயர்த்தினார், ராஜாவாக மாற்றினார். அந்த தாவீதை கொண்டுதான் கர்த்தர் சத்துருவை மேற்கொண்டார். அந்த குடும்பத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக கர்த்தர் தாவீதை மாற்ற, தள்ளப்பட்ட கல்லாகிய தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு தலைக்கல்லாக மாற்ற போகிறார். ஏன், அந்த ஒரு தலைக்கல்லுல தான் பாருங்க ஒரு வீடே இருக்கும். அந்த வீட்டை முழுவதுமாக தாங்குவதே அந்த தலைக்கல்ல இருந்தா அந்த ஒரு வீடே நிப்பாட்டப்பட்டிருக்கும். இன்றைக்கு அப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற போகிறார். எந்த இடத்துல உதறி தள்ளப்பட்டீர்களோ, உங்களை தூக்கி வீசினாங்களோ, இவங்க தேவையற்றவர்கள் இல்ல, இவங்களால பிரச்சனை வருது, இவங்க நமக்கு எந்த உதவியுமே இல்லைன்னு சொல்லி உங்களை வெறுத்து தள்ளினார்களோ, அவர்களுக்கு நீங்க வருகிற நாட்கள்ல மூளைக்கல்லாக போகிறீர்கள். அவங்க உங்களை தேடி வர போறாங்க. நீங்க அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். விசுவாசிங்க, நீங்க தள்ளப்பட்ட கல் அல்ல, இனி நீங்க மூளைக்கு தலைக்கல். நீங்க ஒரு தலைக்கல். கர்த்தருடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வாராக. Have a nice day. God bless you.